Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 26க்கான question number 31. How many grams of methanol should be added to water to prepare 150 ml solution of 2m CH3OH? So நம்மள என்ன calculate பண்ண சொல்றாங்கன்னா எவ்வளோ grams of methanol வேணும் neededனு கேக்குறாங்க. எதுக்கு 2 molar strength இருக்கக்கூடிய 150 ml solution prepare பண்றதுக்கு எவ்வளோ grams of methanol நமக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. So இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு concentration question. நமக்கு molarity தெரியணும். அந்த formula தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியா calculate பண்ணிடலாம். So molarity is equal to number of moles of solute divided by volume of solution in liters. சரியா? So இதுதான் நமக்கு molarity formula. இங்க நமக்கு number of moles வந்து நம்ம அதுல formulaல substitute பண்ணும் பொழுதுதான் நமக்கு weight calculate பண்ண முடியும். So number of moles அப்படின்றது mass by molar mass. அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னும் அதை வந்து expand பண்ணி எழுதுவோம். Molarity is equal to number of moles க்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம்? Mass of methanol. சரியா? So mass of methanol divided by அதனுடைய molar mass. So molar mass கீழே என்ன வரும்? Into volume of solution. So இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு லிட்டர்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ml கொடுத்துருக்காங்க. ஸோ ml கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மேலே என்ன பண்ணணும்? into 1000 போட்டுக்கணும். இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு மோலார் மாஸ் தெரியாது. ஸோ மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? CH3OH. ஸோ இதில் கார்பன் 12 3 ஹைட்ரஜன் பிளஸ் 3 ஒரு ஆக்சிஜன் பிளஸ் 16 இன்னொரு ஹைட்ரஜன் பிளஸ் 1 which is equal to 16 plus 1 17 plus 3 20 plus 12 32. ஸோ அப்போ இந்த இடத்துல மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 32 grams per mole. ஸோ இப்போ நம்ம இங்கே molarity நம்மளுக்கு 2mன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல molarity given எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2m. வால்யூம் கொடுத்துருக்காங்க which is equal to 150 ml. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மேலே இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணும். மொலாரிட்டிக்கு பதிலாக நம்ம 2ன்னு கொடுக்க போகிறோம் which is equal to mass நமக்கு தெரியாது. ஸோ m into 1000 divided by molar mass 32 into volume எவ்வளோ 150. ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். நம்ம இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து 3 times, இது வந்து 20. ஸோ அடுத்தது இதையும் கேன்சல் பண்ணலாம். இது 10 times, இது வந்து 16. ஸோ எகெயின் இதையும் கேன்சல் பண்ணோம்னா இது 8 times, இது 5. ஸோ நமக்கு எப்படி கிடைக்குது? 2 is equal to m into 5 divided by 24ன்னு நமக்கு வரும். சரியா? இப்போ m is equal to என்ன ஆகும்? 24 into 2 divided by 5. Therefore m is equal to அது வந்துட்டு 48 divided by 5. So which is equal to 9 5s of 45. மீதி 3 இருக்கு. அப்போ 38 30 அப்படின்னா 0.6. So 9.6 grams. அப்போ m is equal to 9.6. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 9.6. ஸோ சிம்பிளான ஒரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்து நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.